என்னுடைய கவனமான நேயர்களே, உங்க எல்லாருக்கும் நான் வணங்குறேன். சிவனுடைய சூத்திரங்களை பத்தி தமிழ்ல மொழிபெயர்ச்சி பண்ணப்பட்ட ஓஷோவோட சொற்பொழிவுகள். இது 4வது பகுதியோட தொடர்ச்சி. 4வது பகுதியோட தொடர்ச்சியை நம்ம இந்த 5வது பகுதியில கேட்க ஆரம்பிக்கலாம். இந்த விஷயத்தை கிருஷ்ணர் தன்னுடைய கீதையில எப்படி சொல்லியிருக்காருன்னா, எல்லாரும் தூங்கின பிறகு கூட ஒரு யோகியால விழிப்புணர்வோட இருக்க முடியும். எல்லாருக்கும் தூக்கம்னு சொல்ற விஷயம் ஒரு யோகிக்கு கிடையாது. அவனால சுசுப்திலையும் விழிப்புணர்வோட இருக்க முடியும். எப்போ உன்னுடைய இந்த 3 நிலைகளையும் நேரடியா தெரிஞ்சுக்கிறியோ, அப்ப நீ தானாவே அந்த 4வது நிலையா மாறிடுற. துரியாக்கு அர்த்தமே அந்த 4வது நிலை. அதுக்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாது. இந்த வார்த்தைக்கு வேற எந்த அர்த்தமும் தேவையில்லை. 4வது நிலைன்னு சொன்னா மட்டும் போதும். இந்த நிலையை நீ ஒரு வார்த்தையாலேயே சொல்லணும்னு நினைச்சா கூட அந்த வார்த்தையோடவே நீ கட்டி வச்ச மாதிரி ஆயிடும். ஏன்னா துரிய நிலை என்றது ஒரு எல்லையே இல்லாத ஒரு பரவச நிலை மாதிரி. இந்த நிலைய வேற எந்த அர்த்தங்களையோ வேற எந்த வார்த்தைகளையும் போட்டு கட்டிட வேண்டாம். 4வது நிலைன்னு சொல்ற அடையாளம் மட்டுமே போதும். நீ இந்த 3 நிலைகளையும் விட்டு வெளியில வந்ததும் நீயே அந்த பெருமாத்மாவா நிரூபிக்கப்படுற. இந்த 3 நிலைகளிலையும் நீ மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உன்னுடைய கவனமும் குறுகி போயிருக்கு. இது எப்படி சொல்லலாம்னா, நீ அந்த வெட்ட வெளி திறந்த வானத்தை விட்டு விலகி ஒரு நீளமான சுரங்கப்பாதைக்குள்ள நுழையிற மாதிரி. நீ அந்த சுரங்கத்துக்குள்ள நுழைய அந்த சுரங்கமும் குறுகிக்கிட்டே போகுது. உன்னுடைய 5 புலன்களையும் நீ அடையறதுக்குள்ள நீ இன்னமும் சுருங்கி போன நிலையில இருப்ப. உன்னுடைய பாதை இன்னமும் குறுகி போயிருக்கும். நீ அப்படியே திரும்பி வர முயற்சி பண்ணணும். நீ திரும்பி வர வர அந்த திறந்த வானத்தோட காட்சியுமே வளர்ந்துகிட்டே போகும். எந்த தருணத்துல உன்னுடைய இந்த 3 நிலைகளோட சுரங்கத்துல இருந்தும் நீ முழுசா வெளியில வந்துடுறியோ, அந்த வெட்ட வெளி திறந்த வானத்துக்கூடயே நீ இணைஞ்சிருவ. அந்த பெரும் ஆத்மாவோட அனுபவத்தையும் நீ புரிஞ்சுப்ப. இதை இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா, ஒருத்தவன் அந்த ஆகாயத்தை ஒரு தொலைநோக்கி வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. அந்த தொலைநோக்கி வழியா பார்க்குற காட்சிக்கே அவன் முழுசா மூழ்கி போயிருப்பான். அந்த தொலைநோக்கியோட சின்ன லென்ஸை அவனுடைய கண்ணுல எந்த அளவுக்கு ஒத்தி வச்சிருப்பானா, அந்த தொலைநோக்கியை விட்டு விலகின பிறகுதான் அவனுக்கு தெரியும் அந்த தொலைநோக்கியை சார்ந்துதான் இருக்கிறான், அந்த தொலைநோக்கியா இல்ல. அதே மாதிரிதான் உன்னுடைய கண்களும். நீ உன்னுடைய கண்களும் கிடையாது. ஆனா ஜென்ம ஜென்மமா உன்னுடைய கண்களை சார்ந்துதான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. நீ அந்த காதுமே கிடையாது. ஆனா ஜென்ம ஜென்மமா உன்னுடைய காதால தான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற. நீ உன்னுடைய கைகளும் கிடையாது. ஆனா ஜென்ம ஜென்மமா உன்னுடைய கைகளால தான் நீ தொட்டுக்கிட்டும் இருக்கிற. உன்னுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு விஞ்ஞானியோட கண்ணுல தொலைநோக்கிய மாட்டி விட்ட மாதிரி அந்த தொலைநோக்கிய அவனுடைய கண்ணிலே மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான். நீ எவ்வளவுதான் அதை கைட்டி வைக்க சொன்னாலும் அவன் அதை கைட்டி வைக்க மாட்டான். அந்த தொலைநோக்கி வழியாவே பார்த்து பழகியாச்சு. அதை தவிர நேரடியாவும் பார்க்க முடியும்ன்ற விஷயத்தையும் முழுசா மறந்து போயாச்சு. உன்னுடைய இந்த மறதியோட நிலையை உடைக்கிறதுக்காக தான் உன்னுடைய முழிப்போட நிலையிலேருந்து ஆரம்பிச்சு உன்னுடைய ஆழமான தூக்கம் வரைக்கும் நீ விழிப்புணர்வோட இருக்க கத்துக்கணும். முழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம், இந்த 3 நிலைகளையும் நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்டனா அந்த 4வது நிலையை பத்தியும் நீ தானா தெரிஞ்சுப்ப. அதனால நீ இப்ப முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும். என்னைக்கு உன்னுடைய ஆழமான தூக்கத்திலையும் நீ விழிப்போட இருந்துட்டியோ, அந்த தருணத்துல உனக்கும் அந்த புத்தரோட நிலைக்கும் இல்ல அந்த மகாவீர் அனுபவிச்ச அந்த நிலைக்கும் இல்ல அந்த சிவனுடைய நிலைக்கும் எந்த வித்தியாசங்களும் இருக்காது. ஆனா நீ எல்லாமே தலைகீழ தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ முழிப்பு நிலையில இருக்கிறப்பவே உன்னால முழு விழிப்புணர்வோட இருக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப அந்த ஆழமான தூக்கத்திலும் எப்படி உன்னால விழிப்புணர்வோட இருக்க முடியும்? சும்மா பேருக்கு மட்டும்தான் நீ முழிப்பு நிலையில இருக்கிற. உன்னுடைய முழிப்பு நிலையிலையும் நீ தூங்கிக்கிட்டு தான் இருக்கிற. நீ விழிப்புணர்வோடு இருக்கிறன்னு பிரம்ம உருவாகிறதுக்கு காரணம், விழிப்புணர்வோடு இருக்கிறது ஒரு வேலைன்னு நினைச்சுக்கிட்டு அதை நீ ஓட்ட பாக்குற. அது ஒரு கடமையா நினைச்சு அதை நீ சீக்கிரமா முடிக்க பாக்குற. சைக்கிள் ஓட்டுறப்ப நீ விழிப்புணர்வோட இருக்கிறன்னு நினைச்சுப்ப. வண்டி ஓட்டுறப்ப கூட நீ விழிப்புணர்வோட இருக்கிறன்னு நினைச்சுப்ப. ஆனா நீ ஒரு எந்திரம் மாதிரி தானாவே இயங்கிக்கிட்டு இருக்கிறன்னு என்னைக்காவது நினைச்சிருக்கியா? உன்னுடைய வீட்டுக்கு நீ சைக்கிளை ஓட்டிட்டு போகிறப்ப எந்த தெரு பக்கம் திரும்பணும்ன்ற கவலையே இருக்காது. உன்னுடைய மனசுல பதிஞ்சிருக்கிற திசையை வச்சியே உன்னுடைய சைக்கிளை நீ இடது வலதுமா திருப்பி
தானா வீட்டுக்கு போய் சேர்ந்துருவ. நீ கவனமா போகணுன்ற சிந்தனை தேவைப்படுறதே இல்லை. தினமும் சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு போறது உனக்கு ஒரு பழக்கமான விஷயத்தினாலேயே அந்த விஷயத்துக்கு நீ ஒரு எந்திரமாவே மாறிட்ட. அதனாலேயே நீ தானா வீட்டுக்கு போய் சேர்ந்துடுற. அதே மாதிரியே காரை ஓட்டிட்டு போறவனுக்கும் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு எந்த அவசியமும் இருக்கிறது இல்ல. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு வழக்கமான விஷயமாவே மாறிடுச்சு. நம்ம மொத்த வாழ்க்கையே கட்டி வச்ச ஒரு செக்கு மாட்டை போல ஒரு வழக்கமான நடைமுறை மாதிரியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரே பாதையிலேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த மாட்டை போலதான் திரும்ப திரும்ப ஒரே பாதையிலேயே சுத்தி வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த பாதை சில பேருக்கு அகலமா இருக்கு, சில பேருக்கு குறுகி இருக்கு, சில பேருக்கு அழகா இருக்கு, சில பேருக்கு அழுக்கா இருக்கு. உன்னுடைய பாதை எப்படி இருந்தா என்ன, நீ திரும்ப திரும்ப அதே பாதையிலே தான் சுத்திக்கிட்டு இருக்க. உன்னுடைய வாழ்க்கையும் அந்த கட்டி வச்ச செக்கு மாடை போலவே மாறிடுச்சு. நீ காலையில தூங்கி எழுந்ததும் உன்னுடைய வழக்கமான ஓட்டத்தை நீ ஓட ஆரம்பிக்கிற. இரவு நேரம் வந்ததும் நீ திரும்ப தூங்கிடுவ. இதோட உன்னுடைய ஒரு தொடர்ச்சி முடியுது. திரும்பவும் காலையில எந்திரிப்ப, திரும்பவும் உன்னுடைய வழக்கமான தொடர்ச்சி ஓட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு உன்னுடைய தினசரி வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு நீ பழகி போயிருக்கிறனா, அந்த விஷயங்களுக்கு நீ கவனமா இருக்கணும்னு அவசியப்படுறதில்ல. உன்னுடைய மயக்க நிலையில இருந்து இது எல்லாமே தானா இயங்கிட்டு இருக்கு. சரியான நேரத்துக்கு பசிக்கிறது, சரியான நேரத்துக்கு தூக்கம் வர்றது, சரியான நேரத்துல வெளியில போகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையே மயக்க நிலையிலேயே ஒரு வட்டத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நாள் தான் நீ தூங்கிக்கிட்டே இருக்க போற? எப்பதான் உன்னை நீயே எழுப்புறதுக்கு நீ முயற்சி பண்ண போற? இந்த வட்டத்திலிருந்து என்னைக்குதான் உன்னை நீயே விடுவிக்க போற? அந்த செக்கு மாடை போல இருக்க விருப்பம் இல்லைன்னு என்னைக்கு ஒத்துக்க போற? என்னைக்கு உன்னை நீயே அடிச்சு எழுப்பணுன்றதுக்கான எண்ணம் உனக்குள்ள உருவாகுதோ அன்னில இருந்தே உன்னுடைய பெருமாத்மாவை சந்திக்கிறதுக்கான யாத்திரையும் தொடங்கிடுச்சு. கோவிலுக்கு போறதுனால நீ ஆன்மீகமா மாறிட மாட்ட. ஏன்னா கோவிலுக்கு போறதுமே உன்னுடைய வழக்கமான விஷயங்கள்ல ஒண்ணு. ஒரு கோவிலுக்குமே உன்னுடைய பழக்கத்தினால தான் நீ போகிற. நீ கோவிலுக்கு போறதுக்கு காரணம் உன்னுடைய பெற்றோர்களும் கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய பெற்றோர்களும் அதே கோயிலுக்கு போயிருப்பாங்க. சாஸ்திரங்களை பத்தி உன்னுடைய முன்னோர்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அதே தான் நீ தெரிஞ்சு வச்சிருக்க. இது எல்லாமே உன்னுடைய பழக்கத்தோட ஒரு தோஷம்தான். என்னைக்காச்சும் நீ விழிப்புணர்வோட கோயிலுக்கு போயிருக்கியா? நீ விழிப்புணர்வோட கோயிலுக்கு போயிருந்தீனா அந்த கோயிலுக்கு போகணுன்ற அவசியமும் இருக்காது. எந்த இடத்துல உன்னால விழிப்புணர்வோட இருக்க முடியுதோ உன்னுடைய கோவிலுமே அங்கேயே நிர்ணயிக்கப்படுது. உன்னுடைய விழிப்புணர்வு தான் உன்னுடைய கோவில். கிறிஸ்டினா இருக்கிறவன் சர்ச்சை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். சீக்கியரா இருக்கிறவன் குருத்வாராவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஹிந்துவா இருக்கிறவன் அவனுடைய கோயிலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். நம்ம எல்லாரும் அதே பழக்கத்தோடையே தான் இருக்கிறோம். உன்னுடைய இந்த தூங்கிக்கிட்டே இருக்கிற நிலைமை உன்னை தவிர வேற யாராலையும் உடைக்க முடியாது. அதனால நீ முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், உன்னுடைய முழிப்பினுடைய நிலையும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு யோகியோட ஆழமான தூக்க நிலையும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். உன்னை பார்க்கறப்ப நீ ஒரு யோகிக்கு அப்படியே தலைக்கீழ இருக்கிற. எப்ப நீ இது எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சிடுறியோ அப்பதான் உன்னுடைய வாழ்க்கையோட ரசனையே புரிய ஆரம்பிக்கும். உன்னுடைய இந்த 3 நிலைகளையும் தனித்தனியா நீ தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற நீ இது எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சிடுவ. நீன்றது உன்னுடைய ஞானம் மட்டும்தான், அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நீ வெறும் உன்னுடைய விழிப்புணர்வு மட்டும்தான். அதனால உன்னுடைய இந்த 3 நிலைகளையும் நீ உடைக்க பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உன்னுடைய வாழ்க்கையோட உண்மையான சாராம்சமே புரிய வரும். பாக்பாத்தை சேர்ந்த ஜுன்னேதுன்னு அழைக்கப்படுற ஒரு சூஃபி துறவியை பத்தி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவரை யாராவது கோவப்பட்டு திட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பதில் அவர் மறுநாள் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. மறுநாள் வந்துட்டு என்ன சொல்வாருன்னா இதுக்கப்புறம் பதிலுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கு அந்த திட்டிருக்கிறவர் என்ன கேட்கிறாருன்னா, உன்னை நேத்தே திட்டிருக்கிறப்ப நீ உடனே பதில் கொடுக்காததுக்கு காரணம் என்ன? பொதுவா யாராவது அவமானப்பட்டிருந்தா அவங்க உடனே பதில் பேசிட்டு போவாங்க. ஆனா நீ ரொம்ப வித்தியாசமா இருக்கிறியே. அதுக்கு ஜுன்னேத் என்ன சொல்றாரு, என்னுடைய குரு எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கொஞ்சம் கூட அவசரப்பட்டாலும் என்னுடைய சுய நினைவை நான் இழந்துருவேன். அதனால கொஞ்சம் நேரத்தை கொடுத்து பொறுத்துக்கோ. யாராவது உன்னை திட்டினதுக்கு எதிர்முறையா நீ பதில் கொடுத்திருந்தீனா அது உன்னுடைய மயக்க நிலையிலேருந்து வந்த பதிலா இருக்கும்.
ஏன்னா கோவம் உன்னை சுத்தி கவர்ந்திருக்கும். அந்த கோவத்தோட உஷ்ணம் உனக்குள்ள இருக்கும். அந்த கோவத்தோட புகை உன்னுடைய பார்வையை மறைச்சிரும். இந்த மேகத்தை கரைய விடு. 24 மணி நேரத்தை கொடுத்து பாரு. அதுக்கப்புறம் நீ பதில் கொடுக்கலாமா இல்லையான்றத முடிவு பண்ணு. ஜுன்னேத் அவருடைய ஆசிரியரை எந்த அளவுக்கு புத்திசாலி நினைச்சுக்கிறாருன்னா, அவர் இந்த விஷயத்த சொல்லி கொடுத்த பிறகு இது வரைக்கும் அவரால் யாருக்கும் பதில் கொடுக்க முடியல. கோவப்படுறவன் ஒரு 24 மணி நேரம் பொறுத்துக்கிட்டானா அவனால கோவப்பட முடியும்னு நினைக்கிறீங்களா? 24 நிமிஷம் பொறுத்துக்கிட்டாலும் அவனுடைய கோவம் மறைஞ்சிரும். அது மட்டும் இல்ல, நம்ம சரியா முயற்சி பண்ணி பார்த்தோம்னா ஒரு நொடிக்கு கூட நம்மளுடைய கோவத்தை பொறுத்துக்கிட்டோம்னா நம்ம கோவப்படுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனா உன்னால பொறுத்துக்கவே முடியல. யாராவது உன்னை திட்டியிருந்தாலோ இல்ல அவமானப்படுத்தி இருந்தாலோ சுவிட்சை தட்டினதும் பல்பு எரியிற மாதிரி உன்னுடைய கோவமும் பத்திக்கிட்டு எரியுது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லை. நீ எல்லா விஷயத்துக்கும் விழிப்புணர்வோடு இருக்கிறன்னு நினைச்சுக்கிற. உன்னால உன்னையே கட்டுப்படுத்திக்க முடியல. அந்த மயக்க நிலையிலே இருக்கிறவன் எப்படி தன்னையே கட்டுப்படுத்திக்க முடியும்? யாரு எந்த சுவிட்ச் அழுத்தினாலும் அதுக்கேத்த மாதிரி நீ மாறிடுற. யாராவது உன்னை பத்தி 2 வார்த்தை புகழ்ந்து பேசினாலும் உன்னுடைய மனசு துள்ள ஆரம்பிச்சிடுது. அந்த சந்தோஷத்திலேயே ஒப்பிடுற. அதுவே உன்னை யாராவது அவமானப்படுத்தியிருந்தா கண்ணீரை விட்டு அழ ஆரம்பிச்சிருவ. உண்மையாலுமே நீ உன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறியா இல்ல நினைக்கிறவெல்லாம் உன்னை ஏக்கிக்கிட்டு இருக்கிறானா? உன்னை ஒரு ஏக்கத்திலே வச்சிருக்கணும்னு நினைக்கிறவன் கூட அவங்களுடைய சுய கட்டுப்பாட்டிலே அவங்க இருக்க மாட்டாங்க. அடிமையாவே இருக்கிறவனுக்கே நீ ஒரு அடிமையா இருக்கிற. இங்க வேடிக்கையே என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒருத்தரையும் ஒருத்தர் மாத்தி மாத்தி ஏக்க வச்சுக்கிட்டே இருக்க ரொம்ப வசதியா இருக்கிறோம். யாராலையும் விழிப்புணர்வோடு இருக்க முடியல. யார் நினைச்சாலும் உன்னை வெறியேற்ற முடியும்னா உன்னுடைய ஆத்மாக்கு அதை விட அசிங்கமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. முல்லா நசருதீன் ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நசருதீன் வேலை செய்யற லட்சணத்தை பார்த்துட்டு வேலை செய்யற மத்தவங்க எல்லாரும் இவர் மேல கோவமாவே இருந்தாங்க. ஆபீஸ்ல வேலையே செய்ய மாட்டாரு. ஒண்ணு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, இல்லனா நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க அவங்களுடைய பொறுமையை இழந்து அவர்கிட்ட கடுமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய முதலாளியும் அவரை தனியா கூப்பிட்டு திட்டி அசிங்கமும் படுத்திட்டாரு. அப்படி இருந்தும் அவருக்குள்ள எந்த மாற்றமும் ஏற்படல. அந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாம அவனுடைய வேலையை ராஜினாமா செய்ய முடிவு பண்ணிட்டான். தன்னை சுதாரிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால வேலையை ராஜினாமா செய்யறது தான் சுலபம் நினைச்சான். நிறைய பேரு சன்னியாசி ஆகணும்னு நினைச்சு இந்த சமுதாயத்தை விட்டு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அவங்களும் இதே மாதிரியே தன்னை மாத்திக்க மறுத்துக்கிட்டு ராஜினாமா செய்ய முயற்சி பண்றாங்க. தன்னை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிற, அதனால விட்டுட்டு ஓடி போறது எப்பவுமே சுலபமா இருக்கு. நசருதீன் அவனுடைய வேலையை ராஜினாமா செஞ்சிட்டான். அவரு ராஜினாமா செய்யறத கேட்டுட்டு அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவனாவே வேலையை விட்டு போறான்ற சந்தோஷத்துல அவனுடைய முதலாளி இந்த வாய்ப்பை கொண்டாட அவரை சந்தோஷமா அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்றாரு. நசருதீன் அந்த ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அவரை எப்படி வேலையை விட்டு தூக்கலான்ற கவலையிலேயே இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய சுமையே இறங்கின மாதிரி அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவரை அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடுமே ரொம்பவும் பிரம்மாண்டமா இருந்தது. விதவிதமான இனிப்பும் பலகாரமும் சாப்பிட ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நசருதீன் இது எல்லாத்தையும் பார்த்து பிரமிச்சு போகிறாரு. கடைசியா அவருக்கு நன்றி சொல்ற முறையில ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் அவரை பத்தி 2 வார்த்தை புகழ்ந்து பேசிடுறாங்க. இதை கேட்ட நசருதீன் எழுந்து நின்னு சந்தோஷத்துல அழ ஆரம்பிச்சிடுறாரு. உங்க எல்லாருக்கும் என் மேல இவ்வளோ பாசம்னு எனக்கு தெரியாது, அதனால என்னுடைய ராஜினாமாவை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை முழுக்க இந்த அலுவலகத்தை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றாரு. மற்றவங்களுடைய வார்த்தைகளுக்கே நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். இது பெரும்பாலும் நடக்கிற விஷயம்தான். இந்த உலகத்துல நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே ஒருத்தரையும் ஒருத்தர் மாத்தி மாத்தி ஏக்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்மள சுத்தி இருக்கிற காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு இடையில 1000 விதமான மக்களும் இருக்கிறாங்க. இதனாலேயே உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரம்ம உருவாகிடுச்சு. பல விதமான குழப்பங்களும் உண்டாக்கி வச்சிருக்கு. இப்படி நடக்கிறது இயல்புதான். ஏன்னா நீ ஒரு விஷயத்தால மட்டுமே ஏக்கப்படல, பல விஷயங்களால இயங்கிக்கிட்டு இருக்கிற. தன்னுடைய உள்ளத்துல விழிப்புணர்வோடு இருக்கிறவனால மட்டும்தான் ஒரே விஷயத்தோட ஏக்கத்துல இருக்க முடியும்.
அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு தெளிவு இருக்கும், நிறைவே இருக்கிற ஒரு சிந்தனை இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், ஒரு தெளிவான குறிக்கோள் இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில ஒரு சரியான திசையை நோக்கி இருப்பான். ஆனா உன்னை பாக்குறப்ப நீ எந்த திசையும் நோக்கி இல்ல. ஒரு பெரிய கும்பலோட அழுத்தத்துல நீ நடக்கிற மாதிரி. அந்த கும்பலோட கூட்டத்துக்கு நடுவுல உன்னால நகரவே முடியாது. அந்த கூட்டத்தோட மோதல்ல உன்னால நிக்கவும் முடியாது. அந்த கும்பல் உன்னை எந்த திசையில தள்ளிக்கிட்டு இருக்கோ நீயும் அதே திசையில தான் நகர்ந்துட்டு இருப்ப. இதே மாதிரியே உன்னுடைய மொத்த வாழ்க்கையும் இந்த கும்பலுக்கு இடையிலே தான் நீ ஓட்டிக்கிட்டு இருக்க. நீ கவனமா சிந்திச்சு பார்த்தனா உனக்கு புரிய வரும். இன்னைக்கு யாரோ ஒருத்தவன் உன்னை ஏதோ செய்ய சொல்லுவான், நீயும் அதை செய்வ. நாளைக்கு வேற ஒருத்தவன் இன்னொரு விதமா செய்ய சொல்லுவான், அதையும் நீ செஞ்சாகணும். இதனாலேயே உனக்குள்ள ஒரு முரண்பாடு உருவாகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருந்தாரு. அவருடைய ரிக்ஷா கவுந்து போனதுனால அவருக்கு சின்னதா ஒரு அடிபட்டு இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை முடிச்சு வீட்டுக்கும் திரும்பி வந்தாச்சு. ஒரு 6 மாசம் ஓய்வு எடுத்த பிறகு சுறுசுறுப்பா இருந்து கூட இன்னமும் நொண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. எவ்வளவு நாள் தான் இதே மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, நானும் இது எல்லாமே எப்பவும் நிறுத்திடலான்னு தான் பாக்குறேன். டாக்டர் எல்லாமே சரியா இருக்குன்னு தான் சொல்லிட்டாரு. ஆனா என்னுடைய வக்கீல் என்னுடைய வழக்கோட தீர்ப்பு வர வரைக்கும் நான் இப்படியே இருக்கிறதுல நல்லதுன்னு சொல்றாரு. அதனால நான் யார் பேச்சை தான் கேட்கறது? ஒரு பக்கம் உன்னுடைய வக்கீல் உன்னை ஏதோ செய்ய சொல்றான், இன்னொரு பக்கம் உன்னுடைய டாக்டர் உன்னை ஏதோ செய்ய சொல்றான், உன்னுடைய மனைவி ஒரு பக்கம் ஏதோ செய்ய சொல்லியிருப்பா, உன்னுடைய அப்பா உன்னை ஏதோ செய்ய சொல்லியிருப்பாரு, உன்னுடைய பசங்க ஒரு பக்கம் ஏதோ செய்ய சொல்லுவாங்க. நாலா பக்கமும் உன்னை இயக்கிக்கிட்டு இருக்கிற எல்லாரும் உன்னுடைய முதலாளி. அந்த மாதிரி உன்னை சுத்தி கோடிக்கணக்கான முதலாளிங்க இருக்கிறாங்க. ஆனா நீ தனி ஆளா மாட்டிக்கிட்ட. அதனாலேயே அவங்க சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. அதிகாரத்தோட அழுத்தம் யார்கிட்ட இருந்து அதிகமா இருக்குதோ நீ அவனுடைய பேச்சை தான் முதல்ல கேட்ப. இதனாலேயே உன்னுடைய உள்ளம் செதறி போகுது, துண்டு துண்டா உடைஞ்சு போகுது. நீ உன்னுடைய உள்ளத்தோட குரலை கேட்காத வரைக்கும் துண்டுகளா உடைக்க முடியாத ஒரு உள்ளமா மாற முடியாது, உன்னை அழிக்க முடியாத ஒரு உள்ளமா மாத்த முடியாது. தன்னுடைய உள்ளந்து வர குரலை கேட்க முடிஞ்சவனால மட்டும்தான் நான் ஒரு உண்மையான சன்னியாசின்னு சொல்லுவேன். தன்னுடைய உள்ளந்து வர குரலை கேட்கறதுக்கு அவன் எதையும் பலி கொடுக்க தயாரா இருப்பான். ஆனா நீ ஒரு மயக்க நிலையிலே இருக்கிற வரைக்கும் உன்னுடைய உள்ளத்திலிருந்து வர குரலை உன்னால கேட்கவே முடியாது. நீ சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது உன்னுடைய உள்ளத்தோட குரல்னு நினைச்சினா அது உன்னுடைய ஏமாற்றம். மயக்க நிலையிலே இருக்கிறவனுக்கு தன்னுடைய உள்ளத்தோட குரல் எப்படி கேட்கும்? தூங்கிக்கிட்டே இருக்கிறவனுக்கு தன்னுடைய ஆத்மாவோட குரல் எப்படி கேட்கும்? ஆத்மாவோட குரலே எப்படி இருக்கும்னு அவனுக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய புலன்களால கேட்டுட்டு இருக்கிறது எல்லாமே வெளியிலிருந்து வர குரல். உன்னுடைய உள்ளத்திலிருந்து வர குரலை நீ கேட்க ஆரம்பிக்கணும். அதுதான் உன்னுடைய ஆத்மாவோட குரலா இருக்கும். விழிப்புணர்வோடவே இருக்கிறவனால மட்டும்தான் அவனுடைய உள்ளத்தோட குரலை கேட்க முடியும். என்னைக்கு உன்னுடைய உள்ளத்தோட குரலை நீ கேட்க ஆரம்பிச்சிடுறியோ அதுதான் உன்னுடைய ஆத்மாவோட குரல்னு நீ தெரிஞ்சுப்ப. இந்த அனுபவத்தோட உணர்வு கிடைக்கிற வரைக்கும் அது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நீ கேட்டுட்டு இருந்த எல்லா குரலுமே அழுக்கு நிறைஞ்ச தேவையில்லாத குரல்னு தெரிஞ்சுப்ப. உன்னை சுத்தி தேவையில்லாத பலவிதமான குரல்கள் இருக்கு. ஒரு கும்பலுக்கு இடையில இருக்கிற மாதிரி அங்க உன்னுடைய தனிப்பட்ட குரல் கேட்கவே கேட்காது. பரபரப்பா இருக்கிற ஒரு சந்தையை போல பல ஆயிரம் பேரு கடந்து போயிட்டு இருப்பாங்க. இதே மாதிரியே உன்னுடைய உள்ளத்திலையும் ஒரு சந்தையை போல பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னே உனக்கு புரிய மாட்டேங்குது. அங்க ஒருத்தவன் கத்திக்கிட்டு இருப்பான், இங்க ஒருத்தவன் கத்திக்கிட்டு இருப்பான். பலவிதமான சத்தங்களும் உன்னை சூழ்ந்திருக்கு. அதனால உன்னுடைய சத்தம் இங்க மறைஞ்சே போகுது. துரிய நிலைக்கு அர்த்தம் உன்னுடைய ஆத்மாவோட அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது. அதனால உன்னுடைய 3 நிலைகளையும் நீ உடைச்சாதான் உன்னுடைய ஆத்மாவை நீ தெரிஞ்சுக்க முடியும். அதனால உன்னுடைய முயற்சியை நீ கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும். கோபம் வந்தா கொஞ்சம் பொறுத்துக்கோ, அவசரப்படுறதுல என்ன இருக்கு? வெறுப்போட இருந்தா கொஞ்சம் அமைதியாரு, அதுக்கு ஒரு மாலை நேரம் தேவை. உன்னுடைய உணர்வு கரைஞ்ச பிறகு திரும்பவும் அந்த விழிப்புணர்வோடு இருக்கிறப்ப மட்டும்தான் நீ பதிலே சொல்லணும். அது வரைக்குமே நீ அமைதியா இருக்க கத்துக்கணும். இப்படி பண்றப்ப நீ கவனிச்சிருந்தீனா உன்னுடைய தீண்டுகள்லாம் மறைய ஆரம்பிக்கும். தப்பான விஷயங்கள்லாம் தானா குறைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல உன்னுடைய கோவத்தை எதிர்கொள்றதுக்கு எந்தவித பதிலுக்கும் அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுப்ப. அதுக்கு பதிலா உன்னை கோவப்படுத்தினவனுக்கு வேணா நீ நன்றி கடனா மாறலாம். ஏன்னா
அவன் நீ விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறான். கபீர்தாஸ்னு அழைக்கப்படுற ஒரு ஆன்மீக கவிஞன் என்ன சொல்றாருன்னா, உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவன பத்திரமா பாத்துக்க சொல்றாரு. முடிஞ்சா அவனுக்கு ஒரு குடிசையை கட்டி கூடவே வாழ வைக்க சொல்றாரு. ஏன்னா நீ விழிப்புணர்வோட இருக்க வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். எந்தெந்த விஷயங்கள்லாம் நீ முழிப்போட இருக்க ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கோ, நீ நினைச்சா அதே விஷயங்களை நீ விழிப்புணர்வோட இருக்க ஒரு படியா நினைச்சுக்கலாம். வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும்னா, ஒரு பாதைக்கு நடுவுல கிடக்கிற ஒரு பெரிய கல்லு மாதிரி. புரிஞ்சுக்க தெரியாதவன் அந்த கல்லை பார்த்துட்டு பாதை தடை செய்யப்பட்டிருக்குன்னு நினைச்சு பின்னாடி திரும்பி போயிடுவான். ஆனா புத்திசாலியா இருக்கிறவன் அந்த கல்லு மேலேயே ஏற ஆரம்பிச்சிருவான். அந்த கல்லை ஒரு படிக்கட்டியா நினைச்சு ஏறி போயிடுவான். அந்த கல்லை எப்ப அவன் ஒரு படிக்கட்டியா நினைச்சானோ அப்பவே அவனுக்கு இன்னமும் உயரமா ஏறி போகிறதுக்கான பாதையும் திறந்து வைக்கும். சாதனையோட தேடல்ல இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு நொடியும் விழிப்புணர்வோட இருக்க செலவழிக்கணும், விழிப்புணர்வோட இருக்க பயன்படுத்தணும். நீ கோவமா இருக்கிறப்ப கூட இருக்கட்டும், பசியோட இருக்கிறப்ப கூட இருக்கட்டும், நீ காமத்துல இருக்கிறப்ப கூட இருக்கட்டும், இல்ல நீ பேராசையோட இருக்கிறப்ப கூட இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா தருணத்திலையும் நீ விழிப்புணர்வோட இருக்க முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய விழிப்புணர்வுக்கான அனுபவத்தை சேர்த்துக்கிட்டே போகிறப்ப உனக்குள்ள ஒரு பெரும் சக்திக்கான ஆற்றலை நீ சேகரிச்சுக்கிட்டே இருப்ப. நீ சேகரிக்கிற அந்த ஆற்றல்ல இருந்து கிடைக்கிற பிரகாசமான வெளிச்சத்துல இருந்து தான் நீ தெரிஞ்சுப்ப. தான்னு சொல்லிக்கிறது உன்னுடைய முழிப்பு நிலையும் இல்ல, உன்னுடைய கனவு நிலையும் இல்ல, உன்னுடைய ஆழமான தூக்க நிலையும் இல்ல. இந்த மூணுத்தையும் தாண்டி முதன்மையா இருக்கிற உன்னுடைய இயல்பு நிலை மட்டும்தான் நீ. சுத்தி இருக்கிற ஞானத்தை சேகரிச்சுட்டே இருக்கிறது தான் முழிப்பினுடைய நிலை. உன்னுடைய முழிப்பு நிலையில உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களுடைய ஞானத்தை தான் நீ சேகரிச்சுக்கிட்டே இருப்ப. இதுக்கப்புறம் உன்னுடைய ஆசைகளிலிருந்து உருவாகிற சிந்தனைகள் தான் உன்னுடைய கனவு. உன்னுடைய மனசுல அடங்கி இருக்கிற ஆசைகள், சிந்தனைகள், பரவி இருக்கிற உன்னுடைய கற்பனைகள், இதெல்லாம் தான் ஒன்று சேர்ந்து உனக்கு கனவா வருது. இதுக்கப்புறம் விவேகமும் இல்லாம தன்னுடைய உணர்வும் இல்லாம இருக்கிறது தான் உன்னுடைய ஆழமான தூக்கம். நம்ம கடந்து போக வேண்டிய 3 நிலைகளும் இப்படிதான் இருக்கு. உன்னுடைய முதல் நிலையை நீ கடந்து போகிறப்ப சுத்தி இருக்கிற விஷயங்களோடவே நீ இணைஞ்சிடுற. முதல் நிலையிலேருந்து 2வது நிலைக்கு போன பிறகு உன்னுடைய கனவு நிலையில நீ மூழ்கிடுற. 2வது நிலையை கடந்து 3வது நிலையில இருக்கிறப்ப உன்னுடைய ஆழமான தூக்கத்திலையும் நீ ஒன்று சேர்ந்துடுற. இதனாலே நம்மளால இந்த 3 நிலைகளையும் தனித்தனியா பார்க்க முடியல. இந்த நிலைகளை நீ தனித்தனியா பார்க்கணும்னா அதுக்கு கொஞ்சம் இடைவெளி தேவை, ஒரு விதமான முன்னோக்கம் தேவை. ஒரு பார்வையாளருக்கும் பார்க்குற விஷயத்துக்கும் நடுவுல ஒரு இடைவெளி தேவை, ஒரு தூரம் தேவை. ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி கிட்ட போயிட்டு உன்னுடைய முகத்தை நீ நெருக்கி வச்சு பார்த்தினா உன்னுடைய பிரதிபலிப்பை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தாதான் உன்னுடைய பிரதிபலிப்பை உன்னால பார்க்க முடியும். உன்னுடைய இந்த 3 நிலைகளுக்கும் நீ எந்த அளவுக்கு நெருங்கி நின்றுட்டு இருக்கிறனா அது கூடவே நீ முழுசா இணைஞ்சிருக்கிற. அந்த நிலைகளோட நேரத்திலே நீ நிரப்பப்படுற. இந்த மாதிரி வண்ண வண்ணமா இருக்கிற உன்னுடைய சிந்தனைகளுக்கு நீ முழுகிறதுக்கான பழக்கம் எந்த அளவுக்கு உனக்குள்ள ஆழமா ஊறி போயிருக்குன்னா நமக்கு அது தெரியறதே இல்லை. உன்னுடைய பார்வையில படுற விஷயங்களுக்கே நீ முழுகிறதுக்கான பழக்கத்தை ஒரு ரசனையாவும் மாத்திக்கிற. அந்த ரசனையால தான் உன்னை பல விஷயங்களை பண்ண வைக்குது. நீ ஒரு ஹிந்துவா இருந்து உனக்கு எதிரில் இருக்கிற ஒரு பள்ளிவாசலுக்கு நெருப்பு வைக்க சொன்னா நீ கொஞ்ச நேரம் யோசிப்ப. அப்படி செய்யறது சரியானு நீ சிந்திப்ப. அந்த பள்ளிவாசலும் நீ தேடிட்டு இருக்கிற அதே கடவுளுடைய ஒரு இடம்தான். தேடி போகிற முறைகள் வித்தியாசமா இருக்கலாம், படிகளோட நிறங்கள் வித்தியாசமா இருக்கலாம், கடந்து போற பாதைகளும் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா போய் சேர வேண்டிய இலக்கு ஒண்ணுதான். மதம் வெறி பிடிச்ச ஒரு கும்பல் ஒன்று சேர்ந்து ஒரு கோவிலோ இல்ல ஒரு பள்ளிவாசலையோ நெருப்பு வைக்க முயற்சி பண்றப்ப நீ அந்த கும்பல்ல ஒருவனா இருக்கிற. அந்த இடத்துல உன்னால சிந்திக்க முடியறது இல்ல. ஏன்னா நீ அந்த கும்பலோட சாயல்ல கலந்திருப்ப. அந்த கும்பல் உனக்கு ஒரு சாயத்தை கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்ப நீ கண்டிப்பா நெருப்பு வைப்ப. கொளுத்திட்டு வந்துட்ட பிறகு அப்புறமா அவன்கிட்ட யாராவது எப்படி அவனால அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய முடிஞ்சதுன்னு கேட்டிருந்தா நீயும் அந்த விஷயத்தை நினைச்சு பார்த்து ஆச்சரியப்படுவ. கண்டிப்பா உன்னால அந்த செயலை தனியா செஞ்சிருக்க முடியாது. இதை உன்னால உணர முடிஞ்சதுன்னா அப்புறம் எதனால நீ அந்த கூட்டத்திலே தொலைஞ்சிடுற? ஏன்னா தொலைஞ்சு போறது உனக்கு ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. எந்த இஸ்லாமியனும்
ஒரு கூட்டத்தோட சேர்ந்து மோசமா இருக்கிற மாதிரி தனியா இருக்கிறப்ப மோசமா இருக்கிறது இல்ல. எந்த ஹிந்துவும் தனியா இருக்கிறப்ப மோசமா இருக்கிறது இல்ல. எந்த அளவுக்கு ஒரு கும்பலோட சேர்ந்து மோசமா இருக்கிறானோ, எந்த தனி மனுஷனாலையும் அந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்க முடியாது. எந்த அளவுக்கு அவன் ஒரு கும்பலோட சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறானோ. எதனால இப்படி நடக்குது? கும்பல் உனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. நீ அந்த கும்பலோட வண்ணத்திலே கலந்துடுற. ஒரு கும்பல் வெறியோட இருக்கிறப்ப திடீர்னு உனக்குள்ளேயும் அந்த வெறித்தனத்தை உணர்வ. அதே கும்பல் அலப்பறை பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு அழுதுகிட்டே இருந்ததுன்னா நீயும் கூட சேர்ந்து கத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருப்ப. அதே கும்பல் சந்தோஷமா இருந்ததுன்னா நீயும் உன்னுடைய துக்கத்தை மறந்து சந்தோஷமாயிடுற. உதாரணத்துக்கு, நீ ஒருத்தவங்க வீட்டுக்கு மரியாதை செலுத்த போயிருக்க. அவங்களுடைய வீட்டுல ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. அங்க பாக்குறப்ப நிறைய பேர் சோகத்திலையும் துக்கத்திலையும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அத பார்த்ததும் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு உனக்குள்ளேயும் ஒரு துக்கமான உணர்வு உருவாக ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துல நீயும் அழணும்னு நினைப்ப. திடீர்னு உன்னுடைய மனநிலை மாறினதுக்கு காரணம் உன்னுடைய அன்போ பாசமோ கிடையாது. இல்ல அவங்க மேல நீ கருணை காட்டுறனோ தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நீ வீட்டுல இருந்து கிளம்புறப்பவே அவர் இறந்து போயிட்டாருன்ற செய்தி உனக்கு தெரியும். அப்ப உனக்குள்ள எந்த உணர்வுகளும் இல்ல. ஏன்னா நீ தனியா இருந்த. அந்த நேரத்துல பிறப்பும் இறப்பும் இயல்பான விஷயம் தானே நினைச்சிருப்ப. அவர் இறந்து போயிட்டாருன்ற விஷயத்த நினைச்சு கவலைப்படுறதை விட நீ எப்படி போய் மரியாதை செலுத்த போறன்ற விஷயத்த நினைச்சுதான் அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப. உனக்கு இருக்கிற 1000 வேலைகள்ல இதுவும் ஒரு வேலையா சேர்ந்துருச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப. அவர் இறந்து போறதுக்கு வேற நல்ல நாள் கிடைக்கலையான்னு யோசிச்சிருப்ப. இந்த மாதிரி தான் உன்னுடைய சிந்தனைகள் இருந்திருக்கும். மரியாதை செலுத்துறதுக்கு அவருடைய வீட்டுக்கு போய் பாக்குறப்ப பல பேர் அழுதுட்டு இருக்கிறத பாக்குற. ஒரு கும்பலே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு திடீர்னு உன்னுடைய மனசும் சோகமா மாறுது. இந்த மாதிரியான உணர்வு எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது, ரொம்ப ஆபத்தானது கூட. ஏன்னா ஒரு கும்பல் உன்னுடைய இயல்பையே மாத்துது. உன்னுடைய மனசுல இருந்து வராத உணர்வுகளுக்கெல்லாம் நீ உன்னை நீயே காப்பாத்திக்கணும். ஏன்னா ஒரு கும்பலால திணிக்கப்படுற உணர்வுகள் எதுக்குமே உதவாது. ஆடலும் பாடலும் சேர்ந்து வண்ணங்களை வீசி விளையாடுற ஹோலி பண்டிகையில கூட சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருப்பான். நீ கவனிச்சு இருந்தினா கஷ்டப்படுறவங்க, நிம்மதி இல்லாதவங்க, ஏழையாவே இருக்கிறவங்க கூட வண்ணங்களை வீசி விளையாடுற ஹோலி பண்டிகையில ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களும் ஒண்ணு சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. வண்ணங்களே இல்லாத வாழ்க்கை இருந்தாலும் வண்ணங்களை வீசி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தவன் அவனுடைய வாழ்க்கையிலேயே சந்தோஷம்ன்ற அனுபவத்தையே உணராதவன் திடீர்னு ஒரு கும்பலோட சேர்ந்து வண்ணங்களை வீசி விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்படி என்னதான் நடக்குது அவங்களுக்கு? இப்ப ஆடிக்கிட்டு இருக்கிறவன் நேத்து வரைக்கும் கூட அவனுடைய காலை அசைக்க முடியாத ஒரு செத்து போன பொணம் மாதிரி நடந்து போயிட்டு இருந்தான். அவன் என்னன்னா இன்னைக்கு குதிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கிறான். அந்த கும்பல் அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. சாதனையோட பயணத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி கும்பலை விட்டு தள்ளியே இருக்கணும். நீ உன்னுடைய சொந்த குரலை தேட முயற்சி பண்ணணும். உன்னுடைய சுயமான ஒளியை கண்டுபிடி. எப்போதுமே ஒரு கும்பலோட அழுத்தத்தால தான் நீ இயக்கப்படுற. அந்த கும்பல் உன்னை எப்படி மாத்துதோ நீயும் அதுக்கேத்த மாரி மாறிடுற. எதனால இப்படி நடக்குது? இது எதனால இப்படி நடக்குதுன்னா நீ உன்னுடைய முதன்மையான நிலைய உணர்றதே இல்லை. அப்புறம் எப்பெல்லாம் உன்னுடைய இயல்பு நிலையை தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீ அதை தொலைச்சிடுற. நீ முழுகிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கிற. தூக்கம் வந்தா தூக்கத்துல முழுகிடுற. முழிப்பு வந்தா முழிப்புல முழுகிடுற. அப்புறம் கனவு வந்தா கனவுலையும் நீ முழுகிடுற. சுத்தி இருக்கிற மக்கள் துக்கமா இருந்தா நீயும் துக்கமா இருக்கிற. சுத்தி இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருந்தா நீயும் சந்தோஷமா இருக்கிற. நீ உன்னுடைய இயல்பை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறியா, இல்ல உன்னுடைய இயல்பை நீ முழுக விட்டுக்கிட்டு இருக்கிறியா? உன்னுடைய இயல்புக்கு ஒரு அடையாளமே இல்லை. உனக்குள்ள ஒரு நடு மையம் இருக்கு. அந்த மையத்துல இருக்கிற உன்னுடைய இயல்பு நிலை தான் உன்னுடைய ஆத்மா. என்னுடைய இந்த சொற்பொழிவை கடைசி வரைக்கும் கவனமா கேட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன். இந்த மொழிபெயர்ப்பு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேர்மையான முயற்சி. எனக்கு தெரிஞ்ச ஞானத்துல இருந்தும் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் இருந்தும் இதை நான் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன். உணர்வுகளையும் அனுபவங்களையும் யாராலையும் முழுசா மொழிபெயர்ப்பு பண்ண முடியாது. அதனால நீங்க கேட்கிற வார்த்தைகளிலேயே மாட்டிக்காதீங்க.
உங்க சுய அனுபவத்திலேருந்து இதை தெரிஞ்சுக்க பாருங்க. சிவசூத்திரங்களை பத்தியான ஓஷோட சொற்பொழிவுகள் இங்கேயே முடியறதில்ல. இதோடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் இருக்கு. என்னுடைய இந்த படைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய விருப்பத்தையும் தெரிய வைங்க. மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க.